ஆனா உன்னை மட்டும் கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு துரதிர்ஷ்டசாலிய பத்தி சொல்லணும். அவனுடைய பேரு சதன். பேரு சாஃப்டா இருக்கு, பார்க்க அமைதியா இருக்கான்னு அவசரப்பட்டு அனுதாபம் மட்டும் காட்டிடாதீங்க. உங்க ஒப்பீனியனை மாத்திக்கோங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, தப்பு பண்றவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னா இவனுக்கு ஆஸ்காரை விட பெரிய அவார்டு தான் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லணும்னா சில நாட்களுக்கு பின்னோக்கி போகணும். ராஜா அல்லரி ராஜா Allari Raja, man with a funny face, looks like a silly guess. Raja, Alajadi Raja, loves to do dirty things. Lust is the only word he has. Nothing can match him, no one can scratch him. Don't dare to touch this, Gaji Biji Raja. என்னையா எஸ்பி அப்படி பாக்குற? என்னோட பிஏ சீப் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றான்னு நல்ல குவாலிட்டியா வாங்கிக்க சொல்லி லிப்ஸ்டிக் அலவன்ஸா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். ஆனா அதை ஆட்டையை போட்டுட்டு இந்த டிராமா கம்பெனில எல்லாம் போடுவாங்களே 10 ரூபாய் லிப்ஸ்டிக், அதை போட்டுட்டு வந்திருக்கா. இது வரைக்கும் பிளாட்ஃபார்ம் ஃபிகர்ல இருந்து ஃபாரின் ஃபிகர் வரைக்கும் நான் நிறைய என்ஜாய் பண்ணிருக்கேன். இவ என்னையா ஏமாத்திட்டா, அதான் போட்டு தள்ளிட்டேன். வாவ், நீங்க கிரேட் சார். டேஸ்ட் பார்த்தே காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டீங்க. டேய், உங்க பாஸ பார்த்து கத்துக்கோங்கடா. இந்த வயசுல கூட எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருன்னு பாருங்க. நீங்களும் இருக்கீங்களே, ஏண்டா ரேப் பண்றதுக்கு முன்னாடி சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்க மாட்டீங்களா? சுத்தி இருட்டா இருந்தது சார், அங்க சிசிடிவி கேமரா தெரியல. என்னடா சுத்தியும் இருட்டா இருந்துச்சா, அதனால சிசிடிவி கேமரா தெரியலையா? உங்க கண்ணுக்கெல்லாம் நல்லா தெரியணும்னா நான் அதுக்கு வேணா ஒரு சுடிதார போட்டு விடட்டுமா? முட்டாள் காம பிசாசுங்களா, போய் தொலைங்க, போங்கடா. என்னையா எஸ்பி, என்ன சொல்லுது அந்த பொண்ணு? நான் உங்க ஆளுன்னு தெரியாம ஃபுட்டேஜை என்கிட்டயே கொடுத்துட்டா. ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சுன்னு ஃப்ரீயா அவளை விட்டுறாதீங்க. அந்த 3 பேரோட சேர்ந்து இவளையும் அனுப்பிடுங்க, எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க இருக்கானே சைக்காலஜிஸ்ட் சசிதர், அவனோட அக்கவுண்ட்ல சேர்த்துருங்க. இத பாருங்க எஸ்பி, நான் மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்ட நிறைய நேரம் பேசுவேன். சோ டைரக்டா விஷயத்துக்கு வாங்க. நானும் அதைத்தான் யோசிச்சேன். உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா எங்க நானும் மென்டல் ஆயிடுவோன்னு பயமா இருக்கு. ஆனா பாவம் இந்த மக்கள் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நீ பெரிய கவுன்சிலிங் கிங்குன்னு நினைக்கிறாங்க. பாவம் மக்களுக்கு தெரியாதுல்ல, நீ பண்றது கவுன்சிலிங் இல்ல, ஹிப்னாட்டிசம்னு. மைண்ட் யுவர் லாங்குவேஜ் எஸ்பி. கோவப்படாதீங்க டாக்டர், நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம இங்க வரல. ஆமா, இந்த 4 பேர் என்கிட்ட வந்தாங்க. அதுக்கு அதனால மட்டும் நான் குற்றவாளி ஆயிடுவேனா? 4 பேரா? இந்த பொண்ணு கூட இங்க வந்திருந்தாளா? ஆமா, வந்திருந்தாங்க. அதனால என்ன? ஹிப்னாட்டிசம்னு சொன்னீங்களே, உங்கள மாதிரி ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு கவுன்சிலிங் பண்ணும்போது அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணுவோம். வாட்? வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த பொண்ணை பார்த்ததை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த பொண்ணை எதுக்காக பண்ணணும்? கவுன்சிலிங் வர்றவங்கள மட்டும் தான் பண்ணுவோம். சரி, இந்த பொண்ணு எதுக்காக வந்தா? எதுக்காகனா யாருக்கு தெரியும்? ஃபேக் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. ஃபேக் அப்பாயின்மெண்டா? வந்து என்ன பேசினா? சீட் பண்றவங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நல்லா திட்டி அனுப்பிட்டா. சூப்பரா கவர் பண்றீங்க டாக்டர். இதுல இருந்து நல்ல புரியுதியா நீ எவ்வளவு கேவலமானவன் நிரூபிக்க. இது ஒரு பாயிண்ட் போதும். இதெல்லாம் நீதான் செஞ்சேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு. வெயிட் பண்ணுடே,
வாரண்டோட வரேன். ஆஹா, இனி உன்னை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. யோ யாரையா நீங்களா? யோ ஆஃப் பண்ணு. எஸ்பி சார், இதெல்லாம் என்ன? சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன், மோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்க. நான் என்ன பண்றது? சந்தேகம் இருந்தா கூப்பிட்டு விசாரிக்கணும். இப்படி ஊரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது சந்தேகம் வந்தா போட்டோ எடுத்து இஷ்டத்துக்கு எழுதுவீங்களா? ஏதோ ஒண்ணு நீ ஏன் சார் எழுத போறோம்? சந்தேகத்துக்குரிய நபர்னு எழுத போறோம். ஓஹோ, ஒருவேளை ப்ரூவ் ஆகலன்னா அதே இடத்துல உங்க போட்டோ போட்டு எங்களை மன்னிச்சிருங்கன்னு எழுதுவீங்களா? அப்படி எப்படி எழுதுவோம்? ஆமாமா, அப்படி எழுத ஆரம்பிச்சா பேப்பர் முழுக்க அதை தானே எழுத வேண்டியிருக்கோம். ஆளும் மூஞ்சிங்களும். கிளம்புங்கயா. ஜேர்னலிஸ்டே திட்டுவியா நீ? அவ்வளவுதான் நீ. இனிமே உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும். உன்னை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். கடவுள் 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 எல்லாம் கடவுளே பண்ணிடுவாரா? மாமா, என் பொண்ணோட பேச்சால ஒரு சம்மந்தம் கூட வர மாட்டேங்குது. உங்க பையனையாவது என் பொண்ணுக்கு. ராமாயணம் மொத்தத்தையும் சொல்லிட்டு ஸ்ரீராமருக்கு சூர்பனேக சரியான ஜோடின்னு சொல்றியா மாமா? டேய் டேய், என்னங்க உங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணாவ? பாக்குற எல்லா பொண்ணும் பார்த்து மயங்கிறான். டேய், பிரச்சனை தெரியாம பேசாத. என் ஃப்ரெண்டு செத்துதே உன் ஃப்ரெண்டால தான். செத்து போயிட்டாளா? செத்துட்டான்னு சந்தோஷப்படாத. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ செத்துட்டாலும் அவ ஆத்மா சும்மா விடாது. கவுன்சிலிங் என்ற போர்வையில் ஹிப்னாட்டிசம். டாக்டர் சசிதர் மேல் சந்தேகம். மனசு குழப்பத்துக்காக சைக்காட்டிஸ்ட் கிட்ட போறீங்களா? அப்போ மாய உலகத்துக்கு நீங்க போன மாதிரி தான். தாரா தாரா தாரா, இங்க எதுக்கு நீ வந்த? என்ன ஒரு வழி பண்ணிட்டேடி. ஹலோ சாந்தி, ஃபுட்டேஜ் கொடுத்தது ஓகே, ஆனா உன் ஃப்ரெண்ட் எங்க? என்கொயரி பண்ணணும்ல. என் ஃப்ரெண்டு எப்படி சார் இருப்பான்? அந்த மினிஸ்டரும் அவரோட பையனும் சேர்ந்து என் ஃப்ரெண்டை கொன்னுட்டாங்க சார். மினிஸ்டர் எனக்கே அல்வா கொடுத்துட்டல. ஹலோ, ஏதாவது பண்ணி தொலைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன சார்? நீங்க எப்படி பண்றீங்க நானும் பாப்பேன்ல. என்னையா நான் சொல்றது நீ பாக்குறது? பாயா, நான் இப்ப குளிக்க தான் போறேன். சொன்னா வந்து பாப்பியா என்ன? சார், பின்ன வேற என்னையா சொல்றது? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு தான் செய்யணுமா? அது இல்ல சார், நான் செய்யறேன்னு சொல்லி கூட அந்த தாராவை ட்ராப் பண்ண எதுக்காக வேற ஆள் அனுப்புனீங்க? யோ, அது என்ன சட்டை பேண்ட் தைக்கிற வேலையை நினைச்சிட்டியா என்ன? துண்டு துண்டா வெட்டி கொடுக்கறதுக்கு நானெல்லாம் யாருக்கும் சொல்லலையா? அப்புறம் எப்படி சார் அந்த தாரா சைக்காலஜிஸ்ட நேரா போய் பாத்துருக்கா? அடங்குனியா, அம்மாடி, இந்த பீகார் பேட்ச் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. இவனை எப்படியாவது சமாளிக்கணும். டேய், எனக்கு அந்த தாரா கூட நிறைய டீலிங் இருக்குது. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். போன வை. சார் சார் சார், ஐயா, அடச்சா. வணக்கம் சார். என் பேர் ராம்குமார் சார். சொல்லுப்பா, என்ன ப்ராப்ளம்? இவன் என் ஃப்ரெண்டுங்க. லவ் பண்ண பொண்ணு ஏமாத்திடுச்சுன்னு பாக்குற எல்லா பொண்ணையும் வெறுக்கிறான் சார். அப்ப இவனோட ப்ராப்ளம் ஹேட் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு நினைக்கிறேன். இல்ல, லவ் எட் ஃபர்ஸ்ட் டேட். ஆமா சார், அந்த ஹேட் பண்ண பொண்ணையே மறுபடியும் லவ் பண்றான் சார். கேட்க விசித்திரமா தான் இருக்கு, ஆனா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. கொஞ்ச நாளைக்கு அவனை அப்படியே விட்டுரு, தன்னால சரியாயிடும். இவனை இப்படி விட்டதுனால தான் இப்படி ஆயிட்டான். இவனை இப்படியே விட்டோம் இன்னும் மோசமாயிடுவான் அப்படின்னு ஒரு பயம் சார். இவனுக்கு கவுன்சிலிங் பண்ணணும்னா அதுக்கு இவன் கான்சியஸா இருக்கணும். ஆமா சார். சரி, எப்ப தெரியும் அவனுக்கு? எப்பவுமே ஆஃப் போட்டா ½ hour ஆகும் சார். இன்னைக்கு ஃபுல் அடிச்சதுனால ஃபுல் டே ஆகுமா? 2 hours எழுந்துச்சிருவான். சரி, அங்க போய் வெயிட் பண்ணு. அவன் தெளிவானதும் சொல்லு. நெக்ஸ்ட். வணக்கங்க சார். என் பேரு ராகவா சார். ராஜபாளையத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் சார். ஊர்க்கதையெல்லாம் இருக்கட்டும், உங்க ப்ராப்ளம் என்ன? என் பொண்ணு தான் சார். மச்சான், நம்ம இவளுங்கள சைட் அடிக்கிறோம்னு இவளுங்க ரொம்ப ஓவரா தாண்டா போறாளுங்க. என்னாச்சரா? என்னாச்சா? கொஞ்சம் அங்க பாரு. எங்க? பொறுக்கி பசங்க. கொஞ்சம் இங்க பாருடா.
இல்லடா ஒண்ணு உண்மைதான்டா. வேலைக்கு என்னவோ போ. நம்ம உங்க முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா உங்க அப்பப்ப ட்ரெஸ்ஸை சரி பண்றதுனால நம்ம லுக்க தானாங்க போகுது. நம்ம பார்க்க கூடாதுன்னு சரி பண்றாங்களா இல்ல நம்ம பார்க்கணும்னு இன்டைரக்டா சொல்றாங்களா? எனக்கு ஒண்ணும் புரியலையே மச்சி. இன்னொரு விஷயம் மச்சான், இவளுங்க Dress தைக்கும் போது டெய்லர்ஸ் ஒரு வழி பண்ணி சின்ன மில்லிமீட்டர் கூட மிஸ் ஆகாம அங்கேயே Dress போட்டு ட்ரையல் பாத்துறாளுங்கடா. நம்ம என்னமோ யதார்த்தமா பார்த்தா இப்படி இப்படி இப்படின்னு மூடிக்கிறாளுங்க. ஏதோ இவளுங்க Dress இவளுங்களுக்கே தெரியாம சின்னதான மாதிரி. கரெக்டா சொன்ன மச்சான். கொஞ்சம் நீளமா தைச்சா வேணாம் தான் இல்ல உடம்புல இருக்க மாட்டோம் போயிடுமா? சூப்பர்ரா மச்சான். ஹலோ தனா, இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. சுகுமாரன் தானே ஆனா சந்தேகம் வேணோ இங்கே ஷாக்கிங் வேணாம் வேணாம் வேணாம். அவங்க தாண்டி என்ன டார்ச்சர் பண்ணவங்க. ஆனா நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி போட்டா இவங்களுக்கு என்னடி? அவங்க ட்ரெஸ்ஸை ஏதாவது கேட்டோமா? இல்லடி, அவங்க ஷர்ட்டும் பேண்ட்டும் கிழிச்சோமா? ஓ இப்ப பாரு, அவனுங்க ஷர்ட் கிழியும் பேண்ட்டும் நனைய போகுது. டேய் தனலட்சுமிடா. எங்கடா போனீங்க? என்னனாலும் இவனெல்லாம் தனலட்சுமியை ஒரு டெரர் பீஸா தான் பாக்குறாங்களே தவிர அவ ஃபிகரை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதிர்ஷ்டம் இருக்கணும் மச்சான். அதுக்கு கொஞ்சம் தைரியமும் வேணும்டா. டேய் என்னடா எக்ஸ்பிரஷன் இது? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி பேசுங்க. ஆனா இந்த ஆம்பளைங்க என்னடா மாமா மச்சான்னு ஒரே பொண்ணுக்கு ரூட் விடுறீங்க? முறை வச்சு பழக உங்களுக்கு தெரியாது? நாங்க முறையா தான் பழகிட்டு இருக்கோம், நீ தான் தள்ளி இருக்க. வா நீ பக்கத்துல வந்து உட்காரு. முறையோட படி, குடும்பத்தை பெருசாக்கலாம். ஆக்சுவலி எனக்கு உங்க கூட பழகணும் தான் இருக்கு. ஆனா யார்கிட்ட பழகணும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. நிஜமாவே நீ என் கூட எல்லாம் பழகுவியா? என்னடா பழகுறியான்னு கேக்குற? அவ உன் கூட கமிட் ஆகலான்னு இருக்கா. நான் பம்ப் செட் கிட்ட உங்களுக்காக வெயிட் பண்றேன். புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் தான். எதுக்குன்னா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அவனுங்க பொறுக்கி பசங்கடி. நீ இல்லடி, அந்த கேட்ரினா கைஃபே வந்து கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னாலும் கேலரிஸ்க்கு எங்க செலவு வந்துருமோன்னு காமா இருக்கிற டைப்பு. ஒர்க் அவுட் ஆகாது, அவங்கள விட்டுரு. இல்ல புஜி, எல்லாரும் பொண்ணுங்கள தான் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் பசங்க பேச்சையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா யுத்தம்னாலே ஆம்பளைங்களுக்குள்ளதான் நடக்கும், அதுவும் பொம்பளைங்களால தான் நடக்கும். என்னடி உனக்கு இது கூட புரியலையா? நீ ஒரு 1/2 hour வெயிட் பண்ண, ஆம்பளைங்களோட அழுக்குரல் கேக்கும். ஐயோ அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு காரணம் நீ தானடி. நான் என்னமோ போருக்கு போய் சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி காரணம் கேட்கிறடி. உன்னை யார் அடிச்சான்னு கேட்டா என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன அடிக்காதவன் இந்த ஊர்ல எவன் இருக்கான்? ஐயோ அங்கிள் சொன்னா கேளுங்க, வேண்டாம். அங்கிள் அங்கிள் நிறுத்துங்க அங்கிள். பொம்பளை பிள்ளைங்களை அடிக்க கூடாது. நீங்க பொம்பளை பிள்ளைங்களா? பசங்களை பம்பு செட்டுக்கு வர சொல்ற நீங்க பொம்பளை பிள்ளைங்களா? நிறுத்துங்க. அந்த பொறிக்கு பசங்க பேச்ச கேட்டு என்ன அடிக்கிறீங்களா? பேசுறதுக்கு அவனுக்கு 2 பேரும் சுயநினைவோட இருந்தா தானே பைத்தியக்காரச்சி. நீங்க பண்ண வேலையால ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கோமாவுக்கே போயிட்டாருங்கடி. கோமாவுக்கு போனதுக்கே இப்படி அடிச்சிருக்கானுங்கண்ணா. ஒருவேளை மேல போயிட்டானுங்கண்ணா எல்லாரையும் கொண்டு பம்பு செட்டுக்கு கீழே புதைச்சிருவானுங்க.
அந்த அளவுக்கு போக விட மாட்டேன். அதுக்குள்ள ஏதாவது ஒரு இளிச்சவாயனுக்கு உன்னை கட்டி வச்சு உன்னை துரத்தி விட்டுருவேன். நடத்தி காட்டுறேன் பாரு. இளிச்சவாயனா?